ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சு என் பையனுக்கு பிடிச்ச ஒரு தொட்டுக்க செய்ய போறாங்க. என்னம்மா செய்ய போறீங்க சொல்லுங்க. வெண்டிக்காய் வறுக்க போறேன். வடகம் போட்டு தாளிச்சு அப்ப எல்லாம் வைப்போம், நல்லா இருக்கும். சாம்பார் வச்சு அது நல்லா காரமா வறுத்தோம்னா நல்லா இருக்கும். அததான் இன்னைக்கு பண்ண போறேன். என் பேரனுக்கு பிடிக்கும். சரி சரி, அது வறுத்து கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவான், தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவான். சூப்பராக இருக்கும் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பாருக்கும் அதுக்கும் அல்டிமேட் காம்பினேஷன். அதுக்கு என்னம்மா செய்றீங்க? சரி, தேங்காய் கிண்டுறீங்களா? 2 பத்தை தேங்காய் போட்டு அதுல ஜீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வருவோம். சரி. 2 பத்தை தேங்காய் இருக்கும், அதுல கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. சரி. இது நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. சரி. முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் பாருங்க. முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வெண்டிக்காய் வடகம் போட்டு வறுத்தா அவ்வளோ அருமையா இருக்கும். சரி. வெண்டிக்காய் வறுப்போமா? வருங்க. இது மாதிரி வெண்டிக்காய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் 1, தக்காளி ஒரு 2, கருவேப்பிலை, மல்லி. ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தாளிக்கிற வடகம் நல்லா வாசமா இருக்கும், அதை போட்டு தாளிச்சாக்க. நல்லா பொரியட்டும். நல்லா வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். தீய விட்டுறாதீங்க, கசந்து போயிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஒருத்தவங்களையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குவோம். நல்லா வதங்க போடும். இப்போ உள்ள வர தக்காளிலாம் கல் மாதிரி இருக்கு. தக்காளி ஒரு அரைவாசி வதங்கினதையும் வெண்டிக்காவும் அதில் போட்டு வதக்கிடுங்க. எண்ணெயில் வெண்டிக்காய் வதக்குனா கொழப்பு தன்மை இருக்காது. சாம்பாருக்கே எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டு அப்புறம் தான் சாம்பாரில் போடணும். இது நல்லா வதங்கட்டும். சேர்த்து நாளி அதுக்கு மூடி வைப்போம். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. நல்லா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும். இது ஒரு 1/4 கிலோ வெண்டிக்காய் இருக்குமா? அதுக்கு இந்த அளவு காரம். 1/4 கிலோ. இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சோம்ல, அதை ஊற்றிடுவோம். தண்ணி அரைச்சி ஊற்று. இந்த தண்ணி போதும். நிறையா ஊற்றுனா ரொம்ப கொலன்னு போயிடும். மீடியமாக ஊற்றுங்க, போதும். இப்போ மூடி வைப்போம். இந்த திக்கானதையும் நிறுத்த வேண்டியதுதான், தொக்கு மாதிரி. ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போமா? கரெக்டாக இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது பாருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது வெந்து கருவிடம் வாசம் நல்லா இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு, மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம்.
இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சரி. அவளுக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு. அதான் சாதத்தை போடு அவளுக்கு. ஓகே ஓகே. உனக்கு வெண்டைக்காய் பிடிக்குமாப்பா? பிடிக்கும். ஓகே ஓகே. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். பாய் பாய் சொல்லு பாப்பா. சரி.